இவங்க என்னோட அம்மா 24/7 வீட்டு வேலை செஞ்சு கஷ்டப்படுறாங்க. பட் இவர் இருக்காருல்ல எங்க அப்பா. அம்மா வீட்டில் கஷ்டப்படுறாங்க. அப்பா ஜாலியாக வெளியே போயிட்டு ஒர்க் பண்ணிட்டு வராரு. அப்போ எங்கள் வீட்டில் பேட்ரியார்கி தான் இருக்குன்னு சொல்றாங்க. பட் அப்படி கிடையாது. எங்கள் அம்மா எப்படி 24/7 வீட்டில் கஷ்டப்படுறாங்களோ அதே அளவுக்கு எங்கள் அப்பா என்ன பண்றாரு, வெளியே போயிட்டு கஷ்டப்படுறாரு. அவர் ஒர்க் பண்ற இடம் பிளேஸ் இருக்குல்ல, அந்த என்வரான்மெண்டல் சுச்சுவேஷன் சரி கிடையாது. பயங்கரமான வெயில். பட் அந்த ஃபேக்டரியும் ஒர்க் பண்ணிட்டு எங்க ஃபேமிலிக்காக எங்க அம்மாவுக்கும் சேர்த்து தான் அவர் சம்பளம் வாங்கிட்டு தராரு. சம்பளம் வாங்கிட்டு வந்து வீட்டில் கொடுத்துறாரு. அப்போ எங்க அம்மா எப்படி கஷ்டப்படுறாங்களோ சேம் தான் எங்க அப்பாவும் ஒரு நாள்ல முக்காவாசி வெளியே போயிட்டு ஃபேமிலிக்காக கஷ்டப்பட்டு காசு எடுத்து வந்து கொடுத்துட்றாங்க. அப்ப 2 பேருமே லேபர் போடுறாங்க தானே. பட் நீங்க என்ன சொல்றீங்க, எங்க ஃபேமிலியை பேட்ரியார்கின்னு சொல்றீங்க. எனக்கு பார்த்தா அப்படி தெரியல. எங்க ஃபேமிலி மேல அம்மாவுக்கும் சரி அப்பாவுக்கும் சரி 2 பேருக்குமே ஈக்குவல் லவ் இருக்கு. 2 பேருமே கான்ட்ரிபியூட் பண்றாங்க. அப்புறம் எதுக்கு இதை பேட்ரியார்கின்னு சொல்றீங்க? ஸோ இந்த மைனூட் டிஃபரன்ஸை பத்தி தான் இன்னைக்கு சென்டர் பேஜ் ஆர்டிகல் பேசுது. ஸோ இந்த ஆத்தர் என்ன சொன்னாரோ அவங்களோட சேம் நெரேட்டிவ்ல அப்படியே சொல்லிடுறேன். இப்பெல்லாம் சோஷியல் மீடியாவில் ஒரு ஃபெமினிஸ்ட் டிஸ்கோர்ஸ் உருவாக்கும் போது, அதாவது ஃபெமினிசம் பற்றி பேசும்போது அந்த கருத்துக்கள்ல சில விஷயங்களை மாற்றிக்கலாம் நான் யோசிக்கிறேன். ஆத்தர் சொல்றாங்க. அப்போ எதை சேஞ்ச் பண்ணணும்? அதுக்கு முன்னாடி 2 பாயிண்ட். இந்த காலத்துல ஃபெமினிஸ்டோட ஸ்ட்ரகிள் வந்து 2 ஆங்கிள் நடக்குது, 2 பிளேஸ்ல நடக்குது, 2 டொமைன்ல நடக்குது. ஒன்று வந்து ஸ்ட்ரக்சரல் டொமைன், அதாவது ஒரு வில்லேஜ்ல இருக்கிற கேர்ளுக்கு எஜுகேஷன் கிடைக்கல, எம்ப்ளாய்மெண்ட் கிடைக்கல, டொமஸ்டிக் வயலன்ஸ், ரிலீஜியஸ் ரூல்ஸ். அப்போ ஸ்ட்ரக்சர் என்ன பண்ணுது, ஒரு பெண் அடிமை வச்சிருக்கு. அந்த ஸ்ட்ரக்சர் எதிர்த்து என்ன பண்ணி நம்ம ஒரு டிஸ்கோர்ஸ் உருவாக்கணும், ஃபெமினிஸ்ட் டிஸ்கோர்ஸ் உருவாக்கணும், கருத்துக்களை உருவாக்கணும். ஸோ இது ஒரு பிளேஸ் ஆஃப் ஸ்ட்ரகிள். இன்னொரு ஸ்ட்ரகிள் இருக்கு, இன்டர்பர்சனல் டெரெயின். அதாவது நம்மளோட மைக்ரோ லைஃப்ல, டெய்லி லைஃப்ல, நம்மளோட எவ்ரிடே ரிலேஷன்ஷிப்லயும் ஒரு ஸ்ட்ரகிள் இருக்கும். ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்கு, ஒரு பேரண்ட் வந்து பையனை பார்க்கறதுக்கும் பொண்ணு பார்க்கறதுக்கும் ஃபேமிலிக்குள்ள ஈக்குவலிட்டி இருக்கா இல்லையா, அந்த இன்டர்பர்சனல்குள்ளேயும் ஒரு ஸ்ட்ரகிள் நடந்துட்டு இருக்கு. 2 டிஸ்கோர்ஸும் தேவை. பட் இந்த டிஸ்கோர்ஸை நம்ம இன்னும் கொஞ்சம் ரேஷனலாக அனலைஸ் பண்ணணும். நம்ம பொதுவாக உங்களோட பர்சனல் லைஃப் உள்ள எடுத்த உடனே பொலிட்டிக்கல் லென்ஸ் வச்சு பார்த்தீங்கன்னா உங்களோட தினசரி லைஃப்ல நடக்கிற ஒவ்வொரு பிரச்சனையும், ஒவ்வொரு சின்ன சின்ன டிஸ்அக்ரிமெண்ட்ஸ் கூட உங்களுக்கு என்ன மாறிடும், பெரிய அப்ரேஷன் ஆங்கிள் யோசிக்க ஆரம்பிச்சிருவீங்க. நம்ம டெய்லி லைஃப்ல இன்டர்பர்சனல் லைஃப்குள்ள எப்படி டிஸ்அக்ரிமெண்ட்ஸ் இருக்கோ அட் தி சேம் டைம் அதே லைஃப்குள்ள மியூச்சுவல் லவ்வும் இருக்கு, மியூச்சுவல் ரெஸ்பெக்டும் இருக்கு. இந்த காம்ப்ளெக்சிட்டி புரிஞ்சுக்கிட்டு டிஸ்கோர்ஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு உமன் அவுட் ஆஃப் லவ் தன்னோட ஒர்க்கை விட்டுட்டு குழந்தைகளை கேர் பண்ண ஆசைப்படுறாங்க. அவுட் ஆஃப் லவ், நாட் த்ரூ ப்ரெஷர். அவங்களுக்கு எந்த விதமான ப்ரெஷரும் இல்லை, யாரும் வேலைக்கு போவானான்னு சொல்லல. அவங்களுக்கு ஒரு லவ் இருக்கு, எனக்கு இந்த வீட்டை கேர் பண்ணிக்கிறதுல ஒரு ஆசை இருக்கு. பட் இவங்கள ரொம்ப ஜென்ரலைஸா இல்ல, நீங்க ஃபேமிலிக்குள்ள பேட்ரியார்கிய இன்டர்லைஸ் பண்றீங்க அப்படின்னு ரொம்ப ஜென்ரலா ஸ்ட்ரக்சரல் லென்ஸ் வச்சு பாக்குறீங்க. ஸ்ட்ரக்சரல் லென்ஸ் வச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கு லவ் தெரியாது, கேர் தெரியாது, அஃபெக்ஷன் தெரியாது. எப்படி இந்த வீட்டுல ஒரு உமன் வந்து தன்னோட ஒர்க்கை சாக்ரிஃபைஸ் பண்ணிருக்காங்களோ சேம் லைக் தட் அதே வீட்டுல ஒரு மென் என்ன பண்றான், தன்னோட ஃபுல் டே சாக்ரிஃபைஸ் பண்றான். தன்னோட வைஃப் கஷ்டப்படக்கூடாதுன்னு நிறைய மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் இருக்கிற யங்ஸ்டர்ஸ் மேல் ஒரு ஹார்ஷ் கண்டிஷனாக இருந்தாலும், ஒர்க் பண்ணுற இடம் செட் ஆகலனாலும் அங்கே ஒர்க் பண்ணிட்டு முடிஞ்ச அளவுக்கு எக்ஸ்ட்ரா ஒர்க் பண்ணி சம்பளத்தை கொஞ்சம் புஷ் பண்ணலாம் ட்ரை பண்றாங்களே, அதுவும் என்ன லேபர், அதுவும் எமோஷனல் லேபர் தான். தன்னோட ஃபேமிலிக்காக நார்மல் டைம் விட எக்ஸ்ட்ரா புஷ் பண்ண ட்ரை பண்றோம். அப்போ அந்த எமோஷனல் லேபரை நம்ம என்ன பண்ணணும், கன்சிடர் பண்ணணும்ல. அப்போ ஒரு ஸ்ட்ரக்சருக்கும் ஒரு கேர்ளுக்கு நடுவில் இருக்கிற இன்இக்வாலிட்டியை பேசுறதுக்கும் ஒரு ரிலேஷன்ஷிப் உள்ள பவர் எப்படி செயல்படுது அப்படின்னு பேசுறதுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. இப்போ நிறைய ஃபேமிலியில ஒய்ஃப் நோ சொல்றாங்கன்னா ஹஸ்பண்ட் அதை எடுத்துக்கிறாரு. அப்போ இதை எப்படி பாக்குறீங்க? அப்போ ரிலேஷன்ஷிப்குள்ள நீங்க எந்த விஷயத்தையும் பேட்ரியார்க்கியா பார்க்கறத விட வித் லவ்ல பாருங்க. நிறைய வீட்டுக்குள்ள சின்ன சின்ன முடிவுகள்லயே நிறைய புரட்சி நடக்குது. எந்த விதமான ஃபெமினிசம் படிக்காமலே, எந்த பெரிய நாலேஜ் இல்லாமலே, ஆர்டினரி ஹோம்ஸ், சின்ன சின்ன வீட்டுக்குள்ள கூட நீங்க குட்டி குட்டி ரெவல்யூஷனரி ஐடியாஸை பார்க்க முடியும். எனக்கு பொண்ணு பிறந்த உடனே அந்த பொண்ணை கலெக்டர் ஆக போறேன், ஜட்ஜ் ஆக போறேன் அப்படின்னு அப்பா யோசிக்கிறாருல்ல, அந்த ஆர்டினரி ஹோம்குள்ள அந்த கனவு பெரிய கனவு, அது ரெவல்யூஷன். ஒரு ஆர்டர் வீட்டுக்குள்ள வைஃப் சொல்றது தான் ஹஸ்பண்ட் கேட்டு எல்லா வேலையும் பண்றாரு, பவர் மாறுது. அப்போ பேட்ரியார்க்கியை நீங்க பிரிச்சு பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கு. நீங்க ஒரு சோஷியல் மீடியாவில் ஃபெமினிசம் பேசும்போது ஒன்று ஸ்ட்ராங்கா பேசுறீங்களா, அந்த ஸ்ட்ராங்னஸ் வந்து ஹானர் கில்லிங்க்கு, டிஸ்கிரிமினேஷனுக்கு பேச வேண்டிய வாய்ஸும் கப்புளுக்கு நடுவில் இருக்கிற கான்ஃப்ளிக்ட்டை பேச வேண்டிய வாய்ஸும் ஒன்றும் கிடையாது. இந்த டிஃபரன்ஸ் புரிஞ்சுக்கணும். இந்த டிஃபரன்ஸ் புரிஞ்சுக்கலன்னா எல்லா இடத்துலையும் இது என்ன ஆயிடும், கம்மியாயிடும், டைலூட் ஆயிடும். மீனிங் புரிஞ்சா? ஒரு ஃபினான்ஷியலி இண்டிபெண்டா இருக்கிற உமன் வந்து ஹஸ்பண்ட் கிட்ட ஆர்கியூ பண்றதும், ஒரு தலித் உமன் இந்த வில்லேஜ் அவங்க வீட்டு டாய்லெட் இல்லாம நைட்ல பயந்துகிட்டு வெளியே போறாங்கல்ல, இந்த 2 சிச்சுவேஷனும் ஒண்ணு கிடையாது. ஸோ ஃபெமினிசம் பேசும்போது ஸ்ட்ரக்சரலையும் இன்டர்பர்சனலையும் குழப்பிக்க வேணாம். இந்த ஃபெமினிசம் டிஸ்கோர்ஸ் இருக்குல்ல, இது ப்ரிவிலேஜ் டிஸ்கோர்ஸ். அந்த ப்ரிவிலேஜா இருந்துகிட்டு அங்க நீ ஃபேமிலிக்குள்ள ஒரு ஃபெமினிசமே முன்வைக்கிற, அந்த ஃபெமினிசம் இஸ் நாட் ஈக்குவல் டு தி சஃபரிங்ஸ் ஆஃப் திஸ் ட்ரைபல் கேர்ள். ஸோ உமன் செப்பரேஷன் பேசும்போது எல்லாத்தையும் ஒரே அம்ப்ரெல்லாக்குள்ள பார்க்காதீங்க, ஒரே வகையான டிஸ்கோர்ஸை உருவாக்காதீங்க. அப்போ இன்டர்பர்சனல் லெவலில் ஒரு ஃபெமினிஸ்ட் டிஸ்கோர்ஸ் உருவாக்கும் போது எதில் இருக்கிற ஒரு மேல் இருக்காருல்ல, அந்த டிஸ்கோர்ஸ் உருவாக்கும் போது எம்பத்தியோட அணுகுங்க, மோனோலாகா இருக்காதீங்க. சில பேருக்கு இப்படி தோணி இருக்கலாம், இந்த ஆத்தரோட பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து பேட்ரியார்க்கியை சப்போர்ட் பண்ற மாதிரி இருக்கு, ஃபெமினிசம் வீக் ஆகிற மாதிரி இருக்குன்னு சில பேருக்கு தோணலாம். பட் ஆக்சுவலாக அவங்க ஃபெமினிசம் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆக்குறாங்க. அவங்க சொல்ற ஒரு கோர் பாயிண்ட் என்னன்னா சம்மரைஸ் பண்ணிடுறேன். இந்த சோஷியல் மீடியாவில் ஒரு ஃபெமினிசம் டிஸ்கோர்ஸ் உருவாக்குறீங்களா, அந்த மோஸ்ட் ஆஃப் தி டிஸ்கோர்ஸ் எஜுகேட்டட், அர்பன், ஃபினான்ஷியலி இண்டிபெண்டன்ட் உமன் இருக்காங்களே, அந்த உமன் வந்து அவங்க லைஃப்ல அவங்க ரிலேஷன்ஷிப்ல இருக்கிற காம்ப்ளெக்சிட்டி இருக்குல்ல, அதை வந்து ஃபெமினிசம் ஆங்கிள் ஆர்கியூ பண்றாங்க. அது ஒண்ணுதான் ஃபெமினிசம் கிடையாது. இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது, இவங்க கேட்கிற டிமாண்டுக்கும் காமன் பீப்புள், ஆர்டினரி பீப்புளுக்கு நடுவில் ஒரு உமன்
ஒரு மென்னுக்கு இருக்காங்கல்ல வீட்டில், இந்த 2 உமனும் ஒன்று கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள், இந்த உமன் வந்து ஒர்க் பண்ணிட்டு வீட்டுக்கு வராங்க. இவங்க என்ன பண்ணலாம்? சைல்டை கேரை பார்த்துக்க வேண்டியது யாரோட வேலை? நானும் ஒர்க் பண்ணிட்டு வரேன், நீ பார்த்துக்கோ. நான் ஏன் பார்த்துக்கணும்? நீ பாதி கேர் பண்ணிக்கோ, நீ பாதி கேர் பண்ணிக்கோ. அப்படி ஒரு டிஸ்கோர்ஸ் உருவாக்குறாங்க. இந்த டிஸ்கோர்ஸை ஒரு நார்மல் மிடில் கிளாஸ் வீட்டில் அப்ளை பண்ண முடியாது. என்ன ரீசன்? அங்கே ஆல்ரெடி ஒரு ஹஸ்பண்ட் வந்து ஒரு ஃபுல் டே ஒர்க் பண்ணிட்டு வீட்டுக்கு டயர்டாக வரும்போது எனக்கு சாப்பாடு போடும் தான் கேட்பாரு. அப்போ அவர் வந்து எனக்கு சாப்பாடு செய்யுன்னு சொல்றது தட் இஸ் நாட் அப்ரஷன். அப்போ அந்த மேலே பார்த்து குழந்தை நான் தானே பார்த்துக்கிட்டேன், நீ மறுபடியும் குழந்தை பார்த்துக்கோ அப்படின்னு இந்த டிஸ்கோர்ஸ் வந்து அவங்க ரிலேஷன்ஷிப்குள்ள காம்ப்ளெக்சிட்டியை உருவாக்க வாய்ப்பு இருக்கு. அப்போ 2 விஷயத்தையும் நீங்க பிரிச்சு பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கு. ஸோ கண்டிப்பாக ஒரு மேல் ஃபீமேல் ஒரு ஃபேமிலிக்குள்ள ஃபெமினிசம் பேசணும். பட் இட் ஷுட் பி கம்பேஷனேட் ஃபெமினிசம். அதாவது வீட்டுக்குள்ள, ரிலேஷன்ஷிப்புக்குள்ள, லவ்க்குள்ள, கேருக்குள்ள மெக்கானிக்கல் ஃபெமினிசம் பேச முடியாது. இதில் இருக்கிற ஹியூமன் இருக்காருல்ல, அந்த ஹியூமனோட ஹார்ட் ஒர்க்கு, அவரோட பெயின், அதையும் புரிஞ்சுக்கணும். அந்த கம்பேஷனேட்டோட ஃபெமினிசம் பேசணும். இதான் அவங்களோட பாயிண்ட்.